இந்த காலகட்டத்தில் லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்பவுமே சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. மேஜரான ஆண் பெண் இருவருமே அவங்களுடைய சம்மதத்தோட திருமணத்துக்கு முன்னாடியோ இல்லை திருமணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைனா கூட திருமணம் பண்ணிக்காமல் ஒன்றா வாழ்கிறதுக்கு பேர் தான் லிவிங் ரிலேஷன்ஷிப். 2010 இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியாவில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது லீகலான விஷயம்தான் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே மோசமானதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கரெக்டான விஷயம்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. நிறைய பேரோட லிவிங் ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில பேரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்பவுமே மோசமான எண்டில் தான் போய் முடியும். அப்படி ஜார்க்கண்டில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரமான விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் ஜோர்டாக். அந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஊரை சுற்றி காடுன்றது ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு. அந்த காட்டில் மாமிசத்தை சாப்பிட்ற விலங்குகளும் அதிகமாக இருந்திருக்கு. இப்படியே நாட்கள் போக திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. நவம்பர் 24, 2024 அன்னைக்கு காலையில் காட்டுக்குள்ளே இருந்து ஒரு நாய் ஏதோ ஒரு மாமிசத்தை கவ்வியபடியே ஊருக்குள்ளே இழுத்துட்டு வருது. அதை பார்த்த ஒரு சில பேர் அதை சாதாரணமாக கடந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் காட்டுப்பகுதியில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாமிசங்களையும் காட்டுப்பகுதியில் இறந்திருக்க விலங்குகளோட மாமிசத்தையும் நாய்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது சாதாரணமான விஷயம்தான் சொல்லி ஒரு சில மக்கள் அதை கடந்து போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு சில மக்கள் அதை கவனித்து பார்க்கும்போது தான் அவங்க ரொம்பவுமே ஷாக் ஆகிறாங்க. அதுக்கு காரணம் அந்த நாய் இழுத்துட்டு வந்தது விலங்கோட மாமிசம் கிடையாது, அது ஒரு மனிதனோட வெட்டப்பட்ட கை. இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே பயந்து போகிறாங்க. உடனே இந்த ஒரு விஷயத்தை போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. போலீஸுமே அந்த ஊருக்கு வந்து ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு காட்டுப்பகுதியில் இருந்து ஒரு நாய் மனிதனோட வெட்டப்பட்ட ஒரு கையை இழுத்துட்டு வந்ததா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸ் நாய் காட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த வெட்டப்பட்ட கையை எடுத்துட்டு வந்ததுன்னா அப்போ மற்ற உடல் பாகங்கள் எல்லாமே காட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தான் போலீஸ் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்குது. காட்டுக்குள்ளே வெவ்வேறு இடங்களில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்ட மனிதனோட பல்வேறு உடல் பாகங்கள் கிடைக்குது. அதை எல்லாத்தையுமே போலீஸ் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடல் பாகங்களை பார்த்து போலீஸே நடுங்கி போகிறாங்க. அதுக்கு காரணம் அந்த உடலை கிட்டத்தட்ட 50 துண்டுகளை வெட்டி காட்டில் வெவ்வேறு இடங்களில் போட்டிருந்திருக்காங்க. போலீஸ் அந்த எல்லா உடல் பாகங்களையும் தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து பார்க்கும்போது தான் கொலை செய்யப்பட்டது ஒரு பெண்ணுன்ற விஷயம் போலீஸ்க்கே தெரிய வருது. போலீஸ் அந்த இடத்துல 2 விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க. முதல் விஷயம், இந்த காட்டுக்குள்ளே இந்த பெண்ணை கொலை செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண் இந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்க ஏதோ ஒரு கிராமத்தில் வசிக்கிற பெண்ணாக தான் இருக்கணும். 2வது விஷயம், இந்த காட்டில் அதிகமாக மாமிசம் சாப்பிட்ற விலங்குகள் இருக்குது. உடலை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி போட்டோம்னா அந்த விலங்குகள் எல்லாமே அந்த மாமிசத்தை சாப்பிட்றோம். போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி கொலைக்காரன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பான்னு சொல்லி போலீஸ் ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க. ஆனால் பின் நாட்களில் கொலைகாரனை கண்டுபிடிச்சி விசாரணை செய்யும் போது தான் போலீஸ்க்கே தெரிய வருது, நாம் சந்தேகப்பட்டது 100% உண்மைதான்னு சொல்லி. கொலை செய்யப்பட்டது ஒரு பெண் தான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பெண் யார், அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்கன்னு சொல்லி போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இதனால் போலீஸ் திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தான் காட்டுக்குள்ளே போலீஸ்க்கு ஒரு பேக் கிடைக்கிது. அந்த பேக்கை திறந்து பார்க்கும்போது பெண்கள் அணிகிற ஒரு சில ட்ரெஸ் இருந்திருக்கு, பெண்கள் யூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்களும் இருந்திருக்கு. பேக்குக்குள்ளே ஒரு ஆதார் கார்டும் இருந்திருக்கு. அந்த ஆதார் கார்டு யாரோடதுன்னு சொல்லி பார்க்கும்போது 24 வயசான கங்கை குமாரின்ற ஒரு பெண்ணுடைய ஆதார் கார்டாக இருந்திருக்கு. அப்போவே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுடைய பேக்காக தான் இருக்கணும்னு சொல்லி. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. நடுக்காட்டில் யார் எதுக்காக இந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க? கொலைகாரன் தான் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேக்கை தூக்கி போட்டு போயிருப்பான்னு சொல்லி போலீஸ் அந்த ஆதார் கார்டில் இருந்த கங்கை குமாரியோட அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கங்கை குமாரியுமே அந்த ஜோர்தா வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. உடனே போலீஸ் அந்த கங்கை குமாரியோட வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அந்த காட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலை அடையாளம் காட்ட சொல்லி கங்கை குமாரியோட ஃபேமிலி கிட்ட கேட்குறாங்க. கங்கை குமாரியோட அம்மாவுமே அந்த உடலை பார்த்துட்டு இது என்னுடைய பொண்ணு தான் சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் கங்கை குமாரியோட ஃபேமிலி கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. உங்களுடைய பொண்ணு மிஸ் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரலையா? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி போலீஸ் கங்கை குமாரியோட ஃபேமிலி கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போதான் கங்கை குமாரியோட ஃபேமிலி
போலீஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கங்கை குமாரி தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு வருஷத்திலேயே 1 இல்லைனா 2 டைம் தான் ஊருக்கே வருவாங்க. மற்ற டைம் தமிழ்நாட்டில் இருந்து எங்ககிட்ட ஃபோனில் மட்டும்தான் பேசுவாங்க. அதுவும் ஒரு சில வாரம் என்கிட்ட ஃபோனே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம்னு சொல்லி கங்கை குமாரியோட ஃபேமிலி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து போலீஸ் கங்கை குமாரியோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் கங்கை குமாரியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கங்கை குமாரி நரேஷ் பெங்கரான்ற ஒரு நபரை காதலிச்சிட்டு இருந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த நரேஷ் பெங்கரா யாருன்னு சொல்லி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபரும் அதே ஊரை சார்ந்த நபராக இருந்திருக்காரு. அவருமே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு கறிக்கடையில் வேலை செஞ்சுட்டும் இருந்திருக்காரு. அந்த நரேஷ் பெங்கராவை பற்றி ஊருக்குள்ளே போலீஸ் விசாரித்து பார்க்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஊரில் இருக்க எல்லா மக்களுமே அவரு மேலே தப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஊர் மக்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கொலை சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நரேஷ் பெங்கராவுடைய நடவடிக்கை ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் போலீஸ் நரேஷ் பெங்கராவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் நரேஷ் பெங்கரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் கங்கை குமாரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் போலீஸ் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரிச்சதுக்கு அப்புறம் நரேஷ் பெங்கரா நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. எதுக்காக இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது நரேஷ் பெங்கரா உண்மையை சொல்கிறாரு. நரேஷ் பெங்கராவும் கங்கை குமாரியும் ஒரே பகுதியை சார்ந்தவங்கன்றதுனால தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரும்போதும் போகும்போதும் ஒரு சில இடங்களில் மீட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பின் நாட்களில் இதுவே காதலாக மாறுது. இதுக்கப்புறம் 2 பேரும் தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால லிவிங் ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கங்கை குமாரிக்கு தெரியாமல் நரேஷ் பெங்கரா அவருடைய சொந்த ஊருக்கு போய் அவங்க ஊர்லேயே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே திரும்பவும் நரேஷ் பெங்கரா தனியாக தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து கல்யாணம் நடந்ததை கங்கை குமாரி கிட்ட மறைச்சிட்டு திரும்பவும் கங்கை குமாரி கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள் போக போக கங்கை குமாரிக்கு நரேஷ் பெங்கராவோட நடவடிக்கையில் ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படுது. அப்போ கங்கை குமாரி நரேஷ் பெங்கரா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன உன்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா நான் உனக்கு செலவு பண்ண காசையாவது திரும்பி கொடுத்துருன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுவே 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையாக மாறுது. அப்போ தான் நரேஷ் பெங்கரா ஒரு பிளானை போடுறாரு. நீ என்னுடைய ஊருக்கு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் கங்கை குமாரியை கூட்டிட்டு ஜார்க்கண்டுக்கே வராரு. ஜார்க்கண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டுக்கு கங்கை குமாரியை கூட்டிட்டு போய் அவங்க போட்டிருந்த துப்பட்டாவையும் எடுத்து அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு அங்கேயே கங்கை குமாரியை நரேஷ் பெங்கரா கொலை பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் கங்கை குமாரியோட உடலை 50 துண்டுகளா வெட்டி காட்டில் இருக்க வெவ்வேறு இடங்கள்ல வீசுறாரு. இந்த கொலையை பண்ணதுக்கு அப்புறம் நரேஷ் பெங்கரா ஊருக்குள்ள தனியா ஒரு பதட்டமான நிலைமையிலேயே போயிருக்காரு. இதை தான் அங்க இருக்க எல்லா ஊர் மக்களுமே பார்த்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் போலீஸ் விசாரிக்கும் போது அந்த கொலை நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நரேஷ் பெங்கராவுடைய நடவடிக்கை ரொம்பவுமே சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. திரும்பவும் போலீஸ் நரேஷ் பெங்கரா கிட்ட எதுக்காக உடலை 50 துண்டா வெட்டுனன்னு சொல்லி கேட்டதுக்கு நரேஷ் பெங்கரா அந்த காட்டுப்பகுதி வனவிலங்கு அதிகமாக இருக்கிற காட்டுப்பகுதி, அங்கே உடலை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டோம்னா அங்கே இருக்க வனவிலங்குகள் எல்லாமே அந்த உடலை சாப்பிட்றோம், அப்போ நம்ம மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லி தான் கங்கை குமாரியோட உடலை துண்டு துண்டாக வெட்டி காட்டில் வெவ்வேறு இடங்களில் போட்டதா நரேஷ் பெங்கரா ஒத்துக்கிறாரு.